தெரிஞ்சிருவார் யாரு நாங்க தண்டனத்தா தரமுழுகி உங்களுக்கு சாம்பராணி தோணத்தி சந்தனத்தா தருமழகி சாமி சாமராணி துவனேத்தி உனக்கு மஞ்சளால அலமெந்தி உனக்கு மாதிரி மல்லிகை உனக்கு தூமேத்தி ஐயா மஞ்சளால அலமெந்தி உனக்கு மறுமல்லிகை தூமேத்தி அங்க வந்த மையா உனது தேடி நவஞ்சியா பாதங்கனே வந்துட்டேன் தேவி வன்மையா உன் பாதம் காணல் மல்லிகையா முன்னாரா மல்லிகை முல்லை இருவாச்சி கோந்து மந்தார வெட்டி வேறுபார் சதம் சொல்லக்கூடிய சொல்லும்படியான பல விதமான மலர்களை கொண்டு வந்து தங்கள் பாதத்தில் வைத்து பன்னீரால் கால் கைக்கு பட்டி உங்க ஆசை மனைவி பான்மதி உங்க அம்பி மனைவி திருவரணை நாங்க இருவரும் சேர்ந்து வணக்கம் செய்திருக்கிறோம். எழுந்திரு தம்பி மனைவி தொடவே கூடாது. மானே என் மானே வாழி மலர் கொடி என் கொழுந்தே வாழி தெரிஞ்சிருவா திருவருணை அந்த ஸ்ரீதரன் அருளை பெற்று செல்வியை வாழ்ந்திருப்பாய்.
ஆமாமா. என் பாதம் பணிந்த உமக்கு நீண்ட ஆயுள் பெற்று நிறைந்த மாங்கல்யத்தோடு நெத்தி நிறைந்த குங்குமத்தோடு நீங்க மகராசியா வாழுங்க. எப்போதுமே எங்களுக்கு இந்த மாங்கிலிய நிறமாங்கிலியமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் கொடுத்தீங்களோ உண்மையாக எங்களுக்கு திருப்தியா இருக்கு. சந்தோஷம் தானே? ஆமாங்க. ஆனா தங்களையும் ஒன்று கேட்கலாம்னு ஒரு மனக்கோரிக்கை. எது வேணாலும் கேளு. எது வேணாலும் கேட்கலாமா? எது வேணாலும் கேளு. நீங்க 2 நாளும் வாயை திறந்துட்டா போதும். உங்க என்ன வேணாலும் கேளு. நம்ம கிட்ட என்ன இல்ல. ஏமா தெருவர்னா சொல்லுங்க தாத்தா. நீ ஆட்டாத. யார வந்து தாத்தாங்க? தாத்தானா. நீ வாயை திறந்தா போதும். அப்பா நாங்க எதை கேட்டாலும் தருவீங்களா? தடை என்பதே கிடையாது. அப்ப கேட்கலாமா? கேளு. வாங்க. ஆகட்டும். என்ன வித காரணமா காரணமா நல்லறம் என்பது இல்லறம். இல்லறமான கரகத்தில் இருக்கக்கூடிய உங்க தேவியாளாகி பான்மதியும் தம்பி மனைவியாக ஆமா திருவரணியும் திருவருணை திடீர்னு தாஜ்மஹாலை விட்டு ஏன் கூப்பிட்டீங்க? எதற்காக கூப்பிட்டீங்க? கொஞ்சம் மக்கள்லாம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இது வார்த்தைதானே? ஆமா. இன்னைக்கு ஒரு அழவா இருக்கிறாரு எங்க வீட்டுக்காரரு. கொல்லி பிசாசாட்டம். கொல்லி போயிட்டாரு. ஏமா இருக்கலாம். ஏய் இவ்வளவு சிரிச்சு இவ்வளவு அடிக்கடியம்மா. நைட்ல படுத்துக்கும் போது திருப்பி பார்த்தா பயமா இல்ல உனக்கு? பாசமா நான் பக்கத்திலே படுத்துறேன். சரியா? சொல்லுங்க. பட்டி மக்களா யுவராஜாக்களே. அந்த தேவடியா பிள்ளைகள். அரே இந்த தேவடியா பிள்ளைகள். அரே இந்த தேவடியா அந்த தேவடியா பிள்ளைகள். அவன் அவன் அவர்தானே? என்ன சொல்றாங்க? தேவியா சித்தபார் பிள்ளையாகிய சரிதான். தர்மன் பீமன் அர்ஜுனன் நகரில் சகாயத்தை